சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா நெல்லு சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சோளச்சோறு வேணாம் மாமி வேணாம் மாமி சோறு வேணாம் மாமி மருமகனே. வேற என்ன சோறு தான் உங்களுக்கு வேணும்? என்ன சொல்றது தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சோளச்சோறு வேணாம் மாமி சோறு வேணாம் மாமி புளிச்சோறு போதும் மாமி மாமியாரே புளிச்சோறு போதும் மாமி. என் மருமையை என்ன பண்ண கட்டி அடிக்கிறாரு. ஆமா என்ன பண்றது விதி. சரி இன்னொரு வரி வர்ற அதை பார்த்துங்க வைப்போம். சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சின்ன பொண்ணு வேணாம் மாமி பெரிய பொண்ணு வேணாம் மாமி சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு வேணாம் மாமி பெரிய பொண்ணு வேணாம் மாமி நீங்க மட்டும் போதும் மாமி மாமியாரே நீங்க மட்டும் போதும் மாமி. நான் வரவா? நீங்க வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நீ கையிலே உன்னைய வச்சு நான் அடி பண்றது. ஏன் விளங்கலாம் அதெல்லாம். ஆமா லேசி வாசியா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி காட்டுவேன். நல்ல பிள்ளை குறகு மாதிரி பத்து கூடு. சரி நீங்களும் ஆசைப்படுறீங்க அந்த ஊட்டுப்புக்காரு வீட்டு புகாரா யூடியூப். லோப்பு டிப்பு அதை தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஆமா அவர் இது பண்ணுறாரு. அவரும் சரி அவர் ஆசையும் நான் பாக்குறேன். காலையில் அவன் கையை வெட்டனா ஏண்டா நான் என்ன வேதனையில உனக்கு இழிப்பு மாதிரி கேக்குதோ. பாண்டி கிட்ட போகட்டுமா செல்லப்பா கிட்ட போகட்டுமா கிட்ட போகட்டுமா கிட்ட போகட்டுமா பாண்டி கிட்ட போகட்டுமா செல்லப்பா கிட்ட போகட்டுமா இல்லன்னா முருக கிட்ட போகட்டுமா என் மருமகனே விக்கி கிட்ட போகட்டுமா. கிட்ட வேணாம் மாமி கிட்ட வேணாம் மாமி என்ன கிட்ட வாங்க மாமி ஏ மாமியாரே என்ன கிட்ட வாங்க மாமி. என்ன பண்றது உங்ககிட்டே வரணுமா? ஆமா வாங்க சரி போய் அந்த 207 நம்பர் ரொம்பல. ஆமா சரி உங்ககிட்ட சாப்பிட்டு வருவோம் போய் சாப்பாடு இருக்கு. உங்ககிட்ட வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது? எப்படி குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா குப்பரக்க படுக்கட்டுமா அட்டஞ்சாச்சு படுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே பாண்டி மருமகனே சொல்லுங்க மருமகனே. கிட்ட வேணாம் மாமி குப்பாரக்க வேணாம் மாமி குனிஞ்சுக்க போதும் மாமி. மச உள்ள ஓடி என்ன செய்யறது? என்ன செய்யறது விதி. போட பேக்குதி யாரா இவன் குனிஞ்சுக்கிறவா குனிஞ்சுக்கிட்டாலும் ஒரு வாரம் வந்தா கெடுத்துருவாங்கடா நீ. ஒன்றும் செய்ய முடியாது. சமோசா வாங்கட்டுமா நூடுல்ஸா கிண்டட்டுமா வேணாம் என்னத்த சொல்ல. சட்டியை கழட்டணுமா ஜாக்கெட்டை போட்டுமா யோ முண்டை நீ டவுசர் ஓடு முண்டை. நீ கையில் இந்த தண்டியாடா தேன்றாடு மாதிரி என்னத்த சொல்றது? தேன்றாடு மாதிரி பொண்ணா பிறந்ததுக்கு அகட்டி படுத்துட்டாங்களே மோந்து வாக்க ஆள் வருவாங்கன்னு அப்படி செய்யக்கூடாது. நோ இருந்த சிட்டுக்குருவியெல்லாம் எங்கே வச்சு இந்த அம்மாள் இருக்கியா நீ இருப்பில்ல எனக்காக நீ இருக்கணும். ஆமாம் விடிகிற வரைக்கும் இருப்பில்ல நீ விடிகிற வரைக்கும் நீ இருந்தேன்னா சத்தியமாக தாயமங்கலம் முத்துமாரி தேறி சொல்கிறேன் உனக்கு
நான் ஒரு தடவை சோம்புவேன். ரெண்டாட்டு ஆட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இங்கே. என்னத்தை சொல்கிறது? உன் பேர் என்ன பேர்? காசியா? எந்த ஊர்? திருப்போணமா? அங்கேருந்து வந்திருக்கு. அடாடா, திருப்போணம் காசி, அங்கேருந்து வந்திருக்கியே. யாரை பார்க்க? என்னைய பார்த்துட்டாலும் நீ நக்கிருவ. போ முண்டை. என்னத்தை சொல்கிறது? காசி, உனக்காகத்தான் இவ்வளோ இதே. எது சூம்பா? நோ, சொல்லக்கூடாது. அசிங்கம், ஆபாசம், ஆபரம். நோ. ஆண்டவன் தரிசனமே அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் வருவார். யாரு? அவர் வருவார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், காசி என்கிட்ட போய் வாவோடு ஓட்டு போகல. லேசா இதாக இருக்கு. அப்படிதான் இருக்கண்ணே. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 19. 19 வயசுன்னா மாத்திரை பவர் அதிகமாக இருக்குமே. 75 ரூபா கிச்சா. ஆமாம், நீ ஏறி செஞ்சிட்டாலும் 8 பிள்ளை வரந்துடும். போக முண்ட. என்னத்தை சொல்கிறது? நான் நல்லா இருக்கேனா? மடுவு சரியில்லையா? அப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன செய்கிறது? நானும் 2-3 துண்டு அமைக்கி பார்த்தேன். டூம் லைட்டு பெருசாக வரமாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போதைக்கு இப்படித்தான் வைக்க முடியும். அவ்வளோதான். சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் வைக்க முடியும். 5000 ரூபா சம்பளத்துக்கு இப்படித்தான் வைக்க முடியும். நீ 2 ரூபா சேர்த்து கொடு. உனக்காக இதென்ன பெரிய ஜேசிபி பக்கெட்டவே உள்ளே வச்சுட்டு வருவேன் வெளியில். காசி ஆனால் உண்மையிலே நல்ல வயலாக இருக்கார். ஆளு அழகாக இருக்க. என்ன படிச்சிருக்கிய? பிஏ தமிழ். பிஏ தமிழ் படித்த வந்தேன். ஏற்கனவே என்னை ஒரு தடவை நொட்டுனியான். தெருவில் விட்டுட்டு போயிட்டியான். என்னத்தை சொல்கிறது? ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப சிரமம். ஏற்கனவே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். நீர்க்கடுப்பு இல்லை, ரத்த கட்டு. ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். யார் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம திருப்பாச்சேத்தி இருக்குல்ல, திருப்பாச்சேத்தி தோலுக்கட்டுக்கு நேராக கடை வச்சுருக்கார். எம்ஏசி பேக்கரி. அதில் தான் லேசி வாசி அங்கிட்டு இங்கிட்டு வியாபாரம் பார்ப்பார். அவர் தான் என்னைய கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி நல்லபடியாக என்னைய நல்லாத்தையும் முதல்ல ரோக்கெலாம் கூட்டு போனார். நக்குனார். போட முண்டை. உள்ளே கூட்டு போய் முதல்ல ரோ கூட்டு போயிட்டார். இது வேற தான். இது ஏம்மா, நீ வேணா 2 சுத்தியில் எடுத்து வந்து அடிச்சு விடுவேன். என்னத்தை சொல்கிறது? நானே உள்ளே வைக்கக்கூடிய வேக்காட்டில் நம்ம தினா மைசெட்டு கார் வேறு 1க்கு 2 லைட்டு ஹை பவராக போட்டு மாட்டி வச்சுட்டாரு. சரி நீ சொல்லிட்டு இல்லை, நான் தட்டாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த நாடகத்தில் இந்த காசை வாங்கிறதுக்கு காசி எவ்வளோ சிரமம் தெரியுமா? இந்த ஆம்பளை ஆளுங்க என்ன வேஷம்னாலும் போட்டு போடலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமப்பு. ஒரு பக்கெட்டு பந்தை வச்சா ஒரு பக்கெட்டு எவ்வுது. 2ஐயும் சேர்ந்து ஒன்று ஓலமுக்குன்னா 4 கொக்கி மசரும் பட்டார்னு பிடுங்குது. எவ்வளோ வேதனைப்பட்டு, வெக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, காஞ்சிப்பட்டு, ஊம்பப்பட்டு, எல்லா பட்டும் வந்துருச்சு. நான் வந்துட்டேன். நாங்கள் அன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? கண்ணுங்கருத்து மக காட்டுக்கு போகிறோம். அங்க ஒய்த்தான காவலும் பார்க்க போறோம். அம்மா வருவாங்கன்னு அப்பாவும் சொல்லிவிட்டார். அம்மாவை காணாமனு நானும் நான் எங்குகிறேன். கண்ணுங்கருத்து மக காட்டு. மார்கழி மாசம் பஜனை கடிக்கிறோம் நடந்திருக்காண்டாவே. என்ன வேணாலும் வசிக்கிறானே. பரவாயில்ல. மணிவேலு எண்ட புலி.
எண்ட புலி ஒண்ட புலி என்னத்த சொல்ல. ஆமா என் தோழிமாவை கூப்பிடுமா? அடியே செல்ல புள்ள. இது என்னடி இது? கொஞ்சமாச்சு பொம்பளை பிள்ளைனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்க ஒடுக்கம்னா நத்தவருக்கு சுடுகாட்டுல போய் பார்க்கணும். என்னடி சுடுகாட்டுல பார்க்கணுமா? அங்கதான் அடக்கம் பண்ணிருப்பாங்க. அப்படியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும்ல. பிராடு பேசினேன்னா ஏன் அந்த கிருஷ்ண பாவே அவனை கேப்பா. என்னடி சாபம்ல விடுற? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அது எங்களுக்கு தெரியாதோ? என்ன செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் நாங்க நந்தவனத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் போவோம். நந்தவனத்துக்கு? ஆமா. கதையும் சாரமசம். ஆமாங்கிறேன். சரிடி போலாம். நம்ம வந்துட்டோம். ஆமா. யார் வரணும்? யாரு? வள்ளியம்மா வரணும். வள்ளியம்மா வந்துருக்காங்க. அவங்க வந்தாதான் இடத்துக்கே சும்மா கலகலன்னு இருக்கும். நான் வள்ளியம்மா பார்த்தது இல்லடி. பார்த்தது இல்லையா? உண்மை பார்த்தது இல்ல. இன்னைக்கு பார்க்கலாம். ஆமாடி. ஆமா நாளைக்கு பார்த்து நாடகம் இல்ல. அம்மா அம்மா ரொம்ப குனியாதடியே. இந்தடி என்ன இவ்வளவு பணிவு? இங்க வா. மங்களம் உண்டாகட்டும், உனக்கு உண்டாட்டும். இங்க வா. அம்மா. அப்பா ஏன் மூஞ்சல முழிக்க மாட்டியா? முதல்ல உங்களை பார்க்குறேன். அடே அப்பா. ஏண்டி இவ்வளவு வெக்கப்படுற? அம்மா இங்க வா. வெக்கப்படலாமா? பொம்பளை பிள்ளைங்க வெக்கப்படலாமா? உங்களைப்பா இந்த அழகு தேவதையை பார்க்கையில் எனக்கு வெக்க வருது. அப்படியா? அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? அப்பா சொன்னாருமா, வர வர டவர் கிடைக்கலன்னு சொன்னார். அப்படி அப்படி சொன்னாரா? இந்த பாரு என்னமோ இருக்குதான். நான் அந்த மாத்திரை அதிகமாக யூஸ் பண்ணுவேம்மா. சரி. அப்பா வந்து காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. பறவைகளை விரட்டணும். அதனால ஆடிப்படி விளையாண்டு பெண்ணுன்னா அழகா இருக்கு, எவ்வளவு அடக்குடக்கமா இருக்கிற, எவ்வளவு அடக்குடக்கமா இருக்கிற பாரு. பெண்ணுன்னா இவ்வளவோ அழகான பெண். அப்படித்தானே? சரி விளையாடலாமா? காட்ட பார்த்தாயா? காட்டுவான்னு பாக்குறேன். கூட புரிஞ்சு வேற. காட்டுல என்ன தெரியுது? காட்டுல என்ன தெரியுது? அந்த மயில் வர தெரியுது. சரி, யானை கரடி சிங்கம் புலி சிறுத்தை எல்லாமே இருக்குது. காட்டுல பாம்பு தெரியுது. பாம்பு சாந்தி. ஆமா. சரி செய்யக்கூடாது. ஒழுக்கமா வந்தமா இல்லையா பறவைகளை விரட்டிட்டு போறோம். ஆமாங்கம்மா. சொல்லி எட்டி பேடி அண்டு சேனல்ல நித்தி எட்டி தானடி. சொல்லி எட்டி பாடி அண்டு சேனல்ல நித்தி எட்டி தானடி. வெட்டாத பை வந்து குத்தாமி விட்டதெல்லாம் இஷ்டம் தான் எல்லாமே கை நீட்டி தட்டது. சொல்லி அடி பேரடி அடி சேனல்ல நித்தி அடி தானடி. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா நீ செட்டாட்ட ஏசுறச்சா சொல்லக்கா முச்ச பொல்லக்கா. அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னவோ
சோ இன்னும் ஒரு பறவை கூட போகல, என்ன காரணம்? பறவை ஓலைன்னா என்ன செய்யணும்? அடிச்சா வரட்ட முடியும். நம்ம உயிர் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. ஆமாங்கம்மா. இந்த இடத்துக்கு மதிப்புக்குரியவர்கள் யாரு வந்தாலும் சரி, வந்தாலும் அவர்கள்ட்ட நல்லாசி வாங்க வேண்டும். கண்டிப்பாக. சொல்லாமா? ஆமாங்க. ஆலோலம் சோ